எனக்கு ரொம்ப பிடிச்ச செல்லக்குட்டி. ஒரு கேரக்டர் நீங்கள் அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சிட்டிங்கன்னா அது ஓவியம் ஆகி போகும். அதில் வந்து ஒரு நகைச்சுவை இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு கருணாநிதி இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம கார்ட்டூனில் இந்த என்னுடைய கருணாநிதி இப்படி தான் இருப்பார். ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு அவனுக்கான கேரக்டர்களை உருவாக்குறது ரொம்ப அவசியமானது. இவங்க எல்லாம் இப்படி நிஜத்தில் இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு மிகைப்படுத்தல் இருக்குது. ஒரு கார்ட்டூனிஸ்ட் வந்து ஒவ்வொரு கார்ட்டூனிஸ்ட்டும் அவன் சந்திக்கிற கேரக்டர்களை இல்லை வரைகிற கேரக்டர்களை அவனுடைய பார்வையில் அதை மிகைப்படுத்துவான். இப்போ என்னுடைய பார்வையில் நான் இந்த தாடியை பெருசாக போடுறேன் அப்படின்னா, இன்னொருத்தர் வேற ஒரு புருவத்தை பெருசாக போடுவார், கண்ணை பெருசாக போடுவார். இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு அடையாளங்கள் இருக்குது. இந்த அடையாளத்தை உருவாக்கிட்டா அந்த கார்ட்டூனிஸ்ட்டுக்கு ஒரு தனியான கோடுகளுக்குன்னு தன்மை வந்துடும். மதன் சாருக்கு அவருடைய ஸ்டைல் வேறையாக இருக்கும், மதிக்கு வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கார்ட்டூனிஸ்ட்டும் அவங்களுக்கான தன்னுடைய கேரக்டரை அவங்க உருவாக்குறது. நிஜத்தில் இருக்கிற கேரக்டர்கள் வேறு, ஆனால் வந்து இவங்க அவங்களுக்கான அடையாளப்படுத்துறது. இப்போ கருணாநிதினு எடுத்துட்டிங்கன்னா அவருக்கான அந்த 8 கோடு இது போட்டிங்கன்னா அது கருணாநிதி. இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகத்தில் ஒரு தன்மை இருக்கும். முகத்தில் ஏதாவது ஒன்று வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஸ்டாலினுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அந்த விக்கு, அந்த முடி, இப்படி ஒவ்வொரு இதை வந்து நம்ம உருவாக்கிடுறது. நமக்கு தெரிஞ்ச முகங்கள் கார்ட்டூன் வரைகிறதோடைய அடிப்படை இதெல்லாம் வந்து ஒரு மாதத்தில் சொல்லி கொடுக்கலாம் இப்படி வரைகிறது அப்படின்ட்டு. ஆனால் இந்த கேரக்டரை வச்சு இந்த கேரக்டர் என்ன செய்யுது அப்படிங்கிறத வரைகிறதுக்கு அது வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது. அது இயல்பாக வரணும். அவனுக்கு அந்த ஆர்வம் இருந்தால் மட்டும் தான் வரும்.